இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் அதுவே வேற மாதிரி மாறுறதுக்கும் முக்கிய காரணமா பொண்ணுங்க தான் இருக்காங்கன்னு நமக்கே நல்லா தெரியும். அந்த தெளிவு இங்க யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியே கேட்டேன். அதுக்கு வான்மதி தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. சோ இந்த காம்படிஷனோட வின்னர் வான்மதி. அண்ணாமலை சில்க்ஸின் 25ஆம் ஆண்டு விழா போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியடைந்த வான்மதியை அண்ணாமலை சில்க்ஸ் தனது பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் செய்வதோடு பரிசு தொகையும் வழங்கி கௌரவப்படுத்துகிறது. வரும் இந்த என்ன காரியம் பண்ணிருக்க? நான் என்ன பண்ண? ஏய் நடிக்காத சாரா. வெண்ணிலாவோட புடவையில தீ வச்சது நீ தானே எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருச்சுல, அதோட விடு. ஏய் ஒரு பொண்ணு உயிரோட விளையாடிட்டு அதை சாதாரணமா சொல்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் அப்படி பண்ண? இல்ல வரும், எனக்கு மனசாட்சியே இல்ல. நான் அப்படிதான் பண்ணுவேன். இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சாரா பேசுற? வேற என்ன வரும் பண்ண சொல்ற? இந்த காம்படிஷனுக்கு வந்ததுல இருந்து அண்ணாமலை ஆண்டி அவளை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் அவ புடவை நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவ இன்னும் பார்த்து வெக்கப்படுறா. நீ என்னடா அவளை பார்த்து ஈன்னு சிரிக்கிற? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி வரும் சும்மா இருக்க முடியும்? அதுக்காகவே இப்படி பண்ண? அதுக்காக மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் இந்த காம்படிஷனை தோத்து போய் நிக்கிறேனா அதுக்கு காரணமே அந்த வெண்ணிலா தான். 2வது ரவுண்ட்லயே வான்மதியை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு தான் அவ செஞ்ச ஸ்வீட்ல நான் சுகரை ஆட் பண்ண. ஆனா அந்த வெண்ணிலா சாமிக்கு வச்ச ஸ்வீட்டை கொடுத்து அவளை காப்பாத்திட்டா. ஃபைனல் ரவுண்ட்ல அவளை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு தான் அவ கிளாத்ல பெயிண்ட் ஊத்திட்ட. ஆனா அதுலயும் அவ எஸ்கேப் ஆயிட்டா. கடைசியா ஜாயிண்ட் ஃபேமிலிய பத்தி வான்மதி பேச தடுமாறும் போது நான் பேசுறேன்னு பேசி அவங்க அக்காவை ஜெயிக்க வச்சு என்னை இப்படி தோக்க வச்சுட்டா. ஷட் அப் சாரா. அதுக்காக இப்படி பண்ணுவியா? அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகலல. ஏய் உன்னை பார்க்கவே பயமா இருக்கு சாரா. ஒரு பொண்ணோட உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிட்டு உன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசுற. எல்லாரும் வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் நிக்கிறப்போ எங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி பேச போற? இங்க பாரு வருண், அது ஏன் மிஸ்டேக் இல்ல. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, உங்க அம்மா கிட்ட நீ சொல்லு இல்ல நான் பேசுவேன். உங்களுக்கு வேணா அந்த வெண்ணிலா முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நம்ம லவ் மட்டும் தான் முக்கியம். பேசாத. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். உப்பு காம்படிஷன்ல ஜெயிச்சது நானு. எனக்கு சுத்தி போடாம இவளுக்கு சுத்தி போடுறீங்க. நீ காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கேன்னா அவ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அவளுக்கு தாண்டி முதல்ல சுத்தி போடணும். அதான் இவளுக்கு ஒண்ணும் ஆகலல்ல. அவளுக்கு என்ன கையும் காலும் போச்சா? வாய கழுவடி. ஏண்டி ஓ முன்னாடி நிக்க வச்சு அவளுக்கு சுத்தி போடுறதே உன்னால ஏத்துக்க முடியலையா? ஆனா அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பின்னாடி நின்னுட்டு இருக்கா. பரம விடுமா. ஏய் என்னடி இப்ப நீ விட்டு கொடுத்ததா எனக்கு எல்லாமே கிடைக்கணுமா? அப்படி இல்லக்கா. எல்லாரும் முன்னாடியும் நீ விட்டு கொடுக்கற மாதிரி சீனை போடுறியா? ரூம்க்கு தானே வருவ, உனக்கு இருக்கு. இந்தடி ஏன் இப்படி இருக்கா? எதுக்குமா? பாரு கோச்சிட்டு போறா. அத விடுடி.
உனக்கு எதுவும் பெருசா அடிபடலைல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த கடவுளுக்கு தாண்டி நான் நன்றி சொல்லணும். நன்றிய அண்ணாமலை ஆண்டிக்கு சொல்லுங்க. என் சாரியில தீ பிடிச்சதும் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க தான் சரியான டைம்ல வந்து என்னை காப்பாத்தினாங்க. ஆமாம்மா, என் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த காஸ்டியூம் என்னோட கணவர் என்ன உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய அபியூஸ் பண்றாரு. ஒரு பொண்ணு சித்திரவதை செய்யற எந்த ஆணும் ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்திருக்க முடியாது. அக்கா அக்கா, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படிக்கா? இல்ல அண்ணாமலை, எனக்கு வேண்டாம். அக்கா, நான் உங்களை சாப்பிடுறீங்களான்னு கேட்கல, சாப்பிடுங்கன்னு சொல்றேன். சாப்பிடுங்கக்கா. ஏன் அண்ணாமலை, உனக்கு என் மேல கோவமே வராதா? நான் எங்கா கோவப்படணும்? நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணா நில்லுண்ணா, அண்ணா நில்லுண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுண்ணா. இல்லடா, இந்த நிலைமையில நான் இங்க இருக்கிறது சரியில்லடா. நான் போறேன். அண்ணா, நீ விலகி இருந்தா மட்டும் பெரியமாவோட கோவம் போயிடுமா? சொல்றத கேளுண்ணா, போகாதண்ணா. வேணாண்டா, அம்மாவோட கோவம் குறைய வரைக்கும் நான் விலகி இருக்கிறது சரி. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்க இருந்து போக கூடாது. பெரியம்மா மனசு மாறுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ அவங்க கண்ணு முன்னாடி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கோபம் குறைஞ்சு ஒரு நாள் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. எப்படிடா பேசுவாங்க? அம்மாவுக்கு நம்ம எல்லாரும் விட அண்ணாமலை சித்தி மேலதான் பாசம் அதிகம். அப்படிப்பட்டவங்களை பிரஸ் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டான் அந்த பூஜா. அதுக்கெல்லாம் காரணம் நானு.